Assalamualaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எந்த விதமான ரசாயனங்கள், கலரிங்ஸ் இல்லாம வீட்லயே சுத்தமா தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் அனைத்து விதமான மசாலா பொருட்களோட ஸ்பெஷலா நாங்க செய்ற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, மாசி சம்பல், சுக்கு கோப்பி தூள், கொதிப்பால் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். முடி சம்பந்தமா அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வகையில 14 வகையான மூலிகைகள் கொண்டு சுத்தமா எந்தவித கெமிக்கலும் இல்லாம வீட்லயே தயார் செய்ற ஹேர் ஆயில் கூட எங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல மட்டும் இல்லாம கடைகள்ல கூட எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்ல இருக்குது. இப்பாகமோ மல்டி ஸ்டோர், நமடகவத்த ஜவுஃபர் ஸ்டோர், பானகமோ மல்டி ஸ்டோர்லையும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபசா ஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். எல்லாருமே சுகமாயிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெருநாளெல்லாம் முடிஞ்சு இப்ப நான் வாய்ஸ் குடுக்கக்கெல்லாம் சரியா ஒரு கிழமை ஆகுது. நாள் எப்படி போகுதுன்னே தெரியாம இருக்குது. போன வ்ளாக்ல ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? பெருநாள் வந்துட்டு ஊர்ல கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த முறை அப்படி ஜாலியா அப்படியே பெருநாளெல்லாம் கொண்டாடிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலும்புடா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு வழமையா போற மாரி தான். ஆனா ஊரு அப்படின்றதால கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்துச்சு. ஏன்னா நெறைய பேர சந்திக்க கிடைச்சுச்சு. கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் கொண்டாடின பெருநா, ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் அப்படியே ஒரு சான்ஸ் கிடைச்சு வீட்டுக்கு போயிட்டு கொண்டாடக்கல, சரியான ஒரு வித்தியாசமான பெருநா இருக்குது. இதுதான் பெண்களோட வாழ்க்கை நிலை இல்லையா? மேரேஜ் ஆயிட்டா, சொந்த வீட்டுக்கே விருந்தாளி மாரி போய்த்துட்டு வர வேண்டிய நிலைமை. சரி பரவால்ல. இறைவன் வந்துட்டு எங்களுக்கு அத ஒரு தனித்துவமா தந்திக்கிறான். எங்களுக்கு வந்துட்டு அத ஒரு டேலண்ட். அப்ப எங்களால இயலும் இன்ஷா அல்லாஹ் இல்லையா? அத நாங்க நெகட்டிவா நெனைக்காம, அப்படியே பாசிட்டிவா நெனச்சு, வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். அப்ப விஷயத்துக்கு வருவோம் இல்லையா? அப்ப இந்த முறை பெருநாங்க நெறைய கிளிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்து, அப்படியே சும்மா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போனா, இங்க அங்க போனா வீடியோ எடுக்கிறதுக்கா டைம்ன்ற மாரி எனக்கு வந்துட்டு டைமே கிடைக்கல. சுத்தி அங்கங்க அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து எல்லாம் சேர்த்து எடிட் பண்ணி உங்களுக்கு கட்டாயம் ஒரு ஈத் வ்ளாக் தரணும் அப்படின்றதுக்காக தந்திக்கிறேன். அங்கங்க கொஞ்சம் குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மன்னிச்சு அப்படியே ஏத்துக்கோங்க. இவ்வளோ நாளைக்கும் வந்துட்டு நான் ஒரு நாளும் ஹஸ்பண்ட்ட கேட்டில்ல. நாங்க அங்க போயிட்டு ஒரு பெருநாள் கொண்டாடுவோம். அந்த மாரி கேட்டே இல்ல. ஆனா இந்த முறை பெருநாள் கொண்டாடினது பிறகு நினைச்சேன், இன்ஷா அல்லாஹ் ஹஸ்பண்டோட வந்துட்டு அப்படி ஒரு அக்ரீமெண்ட் போட்டுக்கணும். நோம்பு பெருநாள் இங்க கொண்டாடினோம் அப்படின்னு சொன்னா, ஹஜ் பெருநாளைக்கு உம்மோட வீட்டுக்கு போகணும். அந்த மாரி ஒரு அக்ரீமெண்ட் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஐடியா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அப்ளை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அது தப்பில்ல இல்லையா? நான் அப்படி ரிக்வெஸ்ட் பண்றது. ஏன்டா அவங்களுகளுக்காக தானே நாங்க ஊடு, வாசல், ஊரு, கூட்டம், குடும்பம் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு வந்த மாரி, அனாதையா வந்த மாரி வந்திக்கிறோம். அப்ப எங்களுக்காக அந்த தியாகத்த கூட அவங்க பண்ணாம இருக்கேல இல்லையா? ஃபர்ஸ்ட் இன்ஷா அல்லாஹ் ஹஸ்பண்ட் வந்துட்டு கட்டாயம் ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அப்டேட் பண்றேன் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா கசின்ட. அப்ப சனிக்கிழமை கல்யாணம், வெள்ளிக்கிழமையும் முந்தினண்டு பொக்க சாப்பாடு. அப்ப அந்த வீடியோ ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு அடுத்த நாள் வந்துட்டு ஞாயித்துக்கிழமை இல்லையா? அப்ப நார்மலா வீட்லயே இந்த மீனாக்கி, உம்மா தான் செஞ்சிருந்தாங்க. மீனாக்கி, கீரை சுண்டி, போஞ்சிக்க கறி அந்த மாரி செஞ்சிருந்தோம். நைட்டுக்கும் என்ன சரி செஞ்சிருந்தோம் அப்படின்னு நெனைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் ஷூட் பண்ண கிடைக்கல. முந்தின அன்றைக்கு வந்துட்டு இந்த வட்டலாப்பம் செய்றது, இந்த கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலைகள்லாம் மிக்கும் இல்லையா? அதுகள் செஞ்சிருந்தோம். அப்ப அடுத்த நாள் பெருநாள். தொலை போறத கூட எனக்கு காட்ட கிடைக்கவே இல்ல. புள்ளைகள் எல்லாம் முழுகாட்டி, புள்ளைகளும் மாஷாஅல்லாஹ் 6 பேர் இருக்கிறாங்களா, ஓஹோண்டிக்கும் எல்லார்ட வேலையும் ஒருத்தரா அப்படியே ஒன்று ஒன்றா செய்யக்கல டைமும் போய்த்திரும். அப்ப இந்த தொலை போறது அது ஒன்றுமே எனக்கு ஷூட் பண்ண கிடைக்கல. பெருநா உடுப்ப வச்சு மட்டும் புள்ளைகள சும்மா காட்டிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, தங்கச்சிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோ அந்த மாரி கிளிப்ஸா எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னா எங்களுக்கு வந்துட்டு டைமே இல்ல. ஏன்னா லஞ்ச் டைமுக்கு ரெடி பண்ணணும் இல்லையா? எல்லாரும் மீக்கிறோம் அப்படின்றதால புள்ளைகள் எல்லாம் மீக்கிறாங்க. டைமுக்கு பசி வந்துரும் அந்த மாரி. காலை பிரேக்ஃபாஸ்ட் பத்தி உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன் எனக்கு. அத கிளிப்பா சேர்த்திருந்தேன். எனக்கு சொல்ல மறந்துட்டு. காலையில எங்கட வீட்ல வந்துட்டு இந்த குடல் பாபத் இருக்குது இல்லையா? பொக்க வந்துட்டு தான் நாங்க செய்வோம் இடியாப்பத்துக்கு. அத சமைச்சு பருப்பு அப்படி இல்லாட்டி என்ன சரி ஒரு ஆனக்கறி செய்வோம். இங்க வந்துட்டு சவ்வரிசி கஞ்சி எல்லாம் செய்ய மாட்டோம். ஏன்ட ஈத் விலாக் எல்லாத்துலயுமே சவ்வரிசி கஞ்சிக்கும் அங்க குருநாகலையில. ஆனா இங்கிட்டு வந்துட்டு அவ்வளவா அது அப்படி செய்ய மாட்டாங்க. எங்கட வீட்லயும் யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதால உம்மா செய்றல்ல. இங்கிலீஷாலலாம் சொல்லுவாங்க இல்லையா? மெனி குக்ஸ் ஸ்பாயில் த சூப் அப்படின்னு சொல்லிட்டு, அத மாரி நாங்க பிரியாணி எல்லாம் ஸ்பாயில் பண்ணல. ஆனா கொஞ்சம் லேட் ஆயிட்டு. நெறைய பேர் இருந்தாலே அப்படிதான் இல்லையா? அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே லேட் ஆயி செய்றதால,
ஒரு 2 மணி 2:30 அந்த மாரி தான் லஞ்ச் வைக்க கிடைச்சிச்சு. அப்ப புள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு குடுத்துட்டு, அந்தண்டே வீட்டுக்கு வார மாரி தான். ஏன்டா அடுத்த நாள் ஸ்கூல் இல்லையா, லீவ் எதுவுமே இல்ல. அத சுட்டி அந்தண்டே வீட்டுக்கும் வந்துட்டோம். அது வந்துட்டு அவ்வளோ ஒரு கவலையா இருந்துச்சு. ஏன்டா அப்படியே ஃபுல்லா போயிட்டு ஹோஹோன்னு வீட்ல இருந்துட்டு, அப்படியே ஓஞ்ச மாரி அந்தண்டே எல்லாரும் வந்தது வந்துட்டு உம்மாவுமே சொல்லிட்டு இருந்தாங்க. "நீங்க வராமே இருந்தீக்கேஞ்சி ஏன்டா எனக்கு அவ்வளோ கவலையாயிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. என்ன செய்ய இல்லையா? வாழ்க்கை அப்படிதான். அப்படியே மேடு பள்ளமா போய்த்துட்டு இருக்குது. அடுத்த நாள் காலையில வந்துட்டு வழமையா என்னோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிட்டு. அந்தண்டு வந்துட்டு மகனுக்கு வந்துட்டு நர்சரி இல்ல. ஒரு நாள் லீவ் விட்டிருந்தாங்க. மகளுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. அப்ப நார்மலா என்ன சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெள்ள புட்டு அவிச்சு, தேங்காய் பாலுக்கு நல்லா இந்த ஏலக்காய்லாம் இடிச்சு போட்டா நல்லா மணமாய்க்கும். அதோட கொஞ்சமா இந்த ப்ரவுன் சுகர் மேலால சாடவா தூவி, அந்த மாரி தான் சாப்பிட்டிருந்தோம். ஏன்டா எதுவுமே எனக்கு சமைக்க கிடைக்கல. அந்தண்டு கொஞ்சம் டயர்டாவும் இருந்துச்சு அப்படின்றதால, நார்மலாவே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டோம். ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு லஞ்ச் பேக் பண்ணி குடுத்துட்டேன். புட்டுக்கு வந்துட்டு இந்த நெத்தலி, கிழங்கெல்லாம் போட்டு நல்ல ஒரு பாலானம் காய்ச்சோம் அப்படின்னு சொன்னாலும் நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். ஆனா எங்கட வீட்ல வந்துட்டு அத விருப்பமா சாப்பிட மாட்டாங்க. அப்ப என்னது கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா இந்த பாலோட அன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு முடிச்சுட்டோம். இந்த முறை வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு உள்ளுக்கு ஃபாயில் பேப்பர் வச்சு ஒரு பேக் வாங்கியிருந்தேன். அத காட்டுறேன். வீடியோல காட்டிக்கிறேன் பாருங்க. அது வந்துட்டு ஒரு ரூ. 500 அந்த மாரி வரும்ன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் அந்த ஜிப் தான் கொஞ்சம் ஒரு மாரி நார்மலா இருந்துச்சு. மத்தபடி பேக்கெல்லாம் வந்துட்டு நல்லா குவாலிட்டியா தான் இருந்துச்சு. அந்த ஜிப்ப மட்டும் நல்லா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நல்லா குவாலிட்டியான அந்த விலைக்கு வந்துட்டு நல்லா வொர்த்தா இருந்துக்கும். இதுவுமே பரவால்ல. பாவிக்கலாமே இல்ல. கொஞ்சம் நாங்க வந்துட்டு கொஞ்சம் கவனமா பாவிக்கிற மாரி இருக்கும். ஏன்டா ஊண்டி அந்த ஜிப்ப மூடினோம் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் பிஞ்சிடுற மாரி. அந்த மாரி இருந்துச்சு. அப்ப அந்த பேக்க காட்டுறேன் பாருங்க. நல்லா இருக்குது. ரூ. 500 அப்படின்ற பிரைஸ்க்கு வந்துட்டு இப்ப ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும் மிச்சம் மிச்சம் வொர்த் தான் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்டா சொல்லுவாங்க இப்ப ரூ. 500க்கு என்னதான் வாங்கலும் அந்த மாரி. ஹஸ்பண்டுக்கு அன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு இந்த முட்டை இருக்குது இல்லையா? அதுக்கு நெறைய வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு பசலி இருக்குது இல்லையா? பசலியால வந்துட்டு கொஞ்சம் கறி மாரி, கொஞ்சமா தேங்காய் பால் ஊத்தி கறி மாரி செஞ்சிருந்தேன். அப்ப அதுதான் நார்மலா செஞ்சு குடுத்தேன். ஏன்டா முந்தின 2 பிரியாணி அந்த மாரியெல்லாம் ஹெவியா சாப்பிட்டோம் இல்லையா? அப்ப இன்னைக்கு நார்மல் சாப்பாடே போதும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி குடுத்துட்டேன். இந்த பேக் தான் நான் சொன்ன பேக் வந்துட்டு எனக்கு நல்லா திருப்தி ஆயிக்குது எல்லாம். அந்த நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஜிப் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு திருப்தி இல்லாத மாரி. மத்தபடி மாஷாஅல்லான்னு அந்த விலைக்கு வந்துட்டு நல்லா வொர்த்தாவே இருக்குது. உள்ளுக்கு ஃபொயில் ஈக்கிறதுனால கொஞ்சம் நேரம் அந்த சூடு தாங்கிட்டு ஈக்குது. புள்ளைகளுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கெல்லாம் பேக் பண்ணி குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, லேசான சூட்டோட இக்கும். லஞ்சுக்கு வந்துட்டு அந்த நேரம் வரைக்கும் ஹஸ்பண்டுக்கு அவ்வளவா சூடு நிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, மொத்தமா பார்த்தா மாஷாஅல்லான்னு அந்த விலைக்கு வந்துட்டு நல்லா இக்குது. ஆனா, நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணக்கெல்லாம் வந்துட்டு நெறைய நெறைய கவனம் வைக்கணும். ஏன்டா ஒரு பட்டன தட்டி விட்ட உடனே அப்படியே எல்லாம் ஷாப்பிங் பண்ணிருவோமா? அத சுத்தி கொஞ்சம் நேரா போய்த்து வாங்குறத விட கொஞ்சம் கவனம் வைக்கணும். சொல்லுவாங்க இல்லையா? இந்த கிரெடிட் கார்ட், டெபிட் கார்ட் எல்லாம் வந்துட்டு எங்கள அப்படியே கொள்ளையடிக்கிற ஒரு சாமான் அப்படின்னு சொல்லிட்டு, அத மாரி ஒன்று தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கு. அப்படியே தெரியாமயே ஸ்க்ரோல் பண்ணி நாங்க ஷாப் பண்ணிட்டு போவோம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எப்பவுமே எங்களுக்கு தேவையானத வாங்க பழகிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும். அதுவும் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அத தேடி வாங்குறது தப்பில்ல இல்லையா? டைம் இருக்குது அப்படின்னு சொன்னா, கட்டாயமா எங்களுக்கு தேவையானத மட்டும் பிசிக்கலா போய்த்து வாங்குறது வந்துட்டு மிச்சம் மிச்சம் நல்லம். அப்படி இல்லாம டைம் இல்ல, எனக்கு வேற வழியே இல்லன்ற பட்சத்துல வந்துட்டு, இத வினைத்திறனா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சு, எல்லாரையும் பேக் பண்ணி அனுப்பினதுக்கு பிறகு எனக்கு பெரிய வேலை இருக்குது. ஏன்னு சொன்னா, தோட்டத்தில இந்த புகை இருக்குது இல்லையா? உரம் போட்டு நெறைய நாள் ஆகுது. அதுவும் ஆட்டு புகை வந்துட்டு எனக்கு கிடைக்கவே இல்ல. ஏன்டா இந்த சீசன்ல வந்துட்டு நெறைய பேர் இந்த வயலுக்கு எடுக்குறாங்க. வயலுக்கு போடுறதுக்கு எடுக்குறாங்க அவங்கவங்கட. அத சுட்டி எங்களுக்கு தோட்டத்துக்கு தேடுறது வந்துட்டு ஆட்டு புகை கொஞ்சம் கஷ்டமாயிக்குது. அப்ப ஒரு மாரியா கிடைச்சிட்டு, நெறையவே கிடைச்சிட்டு, அப்ப அதெல்லாம் போட்டுறணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த சீசன்ல வந்துட்டு மரக்கறி காய்க்கிறதும் கொஞ்சம் குறைவா தான் நிக்குது. அது சுட்டியோ தெரிய இப்ப மரக்கறி விலை கூட அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். பரவால்ல கீரைகளையாவது நாட்டிக்கோங்க. கீரை வந்துட்டு எந்த நாளும் உங்களுக்கு அப்படியே பலன் தந்துட்டே இருக்கும். மரக்கறி காய்கள் தான் கொஞ்சம் குறையும் சீசனுக்கு சீசன். இந்த முறை ஊருக்கு போன டைம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. சம்பவம் அப்படின்னு சொல்றத விட, நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணினேன். எங்கட வீட்டு பின்னுக்கு வந்துட்டு வயல் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த வயல் தான் நிக்கும். அப்ப அந்த வயல்ல இப்ப நான் கிச்சன்லேருந்து சிங்க்ல பாத்திரமெல்லாம் கழுவுறேன் அப்படின்னு சொன்னா, அந்த வயல்ல போறது, விளையாடுறது புள்ளைகள் அந்த மாரி எல்லாமே விளங்கும். அப்ப அப்படி இருக்கைல நான் ஃபீல் பண்ணினேன் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்பல்லாம் நாங்க செல்றோம் இல்லையா? புள்ளைகள் வந்துட்டு வெளியில விளையாட மாட்டாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் குறைவாயிக்குது. நெறைய பேரோட சேர்ந்து விளையாடலாம் அந்த மாரியெல்லாம் கம்ப்ளைண்ட் இப்ப எனக்குமே அப்படி இருக்குது. எங்கட ஏரியாலயும். நெறைய அந்த புள்ளாள் சேர்ந்து விளையாடுறது அந்த மாரியெல்லாம் குறைவு நான் பார்த்தில்ல.
ஆனா, எங்கட ஊர்லலாம் இப்பவும் கூட நாங்க முந்தி அந்த காலத்துல நாங்க வந்துட்டு விளையாடின மாரியே அப்படியே செருப்பு போடாம, பட்டம் எடுத்துட்டு, உட்டுட்டு, வயல்ல அப்படியே வரப்புலலாம் ஓடி விளையாடிட்டு, அந்த மாரி இக்கிறாங்க. எனக்கு பார்க்கக்கல உண்மையிலே லைட்டா ஒரு பொறாம கூட வந்துச்சு. "என்ன புள்ளைகளுக்கு வந்துட்டு இப்படி இல்லையே, இந்த புள்ளைகள் இப்படி இருக்கிறது." எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. லைட்டா ஒரு பொறாம. பொறாம மாரி, "என்ன புள்ளைகளுக்கு இப்படி இல்லையே." அந்த மாரி. ஏன்னா, அந்த மாரி பிசிக்கல் ஆக்டிவிட்டியோட வந்துட்டு சந்தோஷமா விளையாட்டிருந்தாங்க. அந்த நேரம் நாங்க விளையாடுற மாரி. நெறைய பேர் சேர்ந்து விளையாடுறது, இந்த பொம்பள புள்ளைகள் எல்லாம் சேர்ந்து குஞ்சுட்டு விளையாடுறது, அந்த மாரி கூட நான் நெறைய பார்ப்பேன். அப்ப இன்னமுமே அப்படி ஈக்கிறது வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா புள்ளைகளுக்கும் வந்துட்டு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நான் நெனைப்பேன். அதுக்காக வேண்டியே தான் உண்மைக்குமே வந்துட்டு நான் வீட்டு தோட்டமே செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். ஏன்னு சொன்னா, நான் செல்லிப்பனோ தெரியா, நான் நரி பண்ணி வளர்க்கல. இந்த வீட்ல வந்துட்டு ஒண்டுமே வைக்கல. முன்னுக்கெல்லாம் அப்படியே ஹிஸ்ஸா இருந்துச்சு. வெறும் காணி மட்டும் தான் இருந்துச்சு. அப்ப குட்டி குட்டியா பிளான்ட் நாட்டி, புள்ளைகள் வந்துட்டு மண்ண மிதிச்சு விளையாடணும். பிளான்ட்ட தொட்டு விளையாடணும். அவங்களுக்கு வந்துட்டு அந்த இயற்கை சூழல் அமையணும் அப்படின்றதுக்காக வேண்டியே தான் நான் வந்துட்டு தோட்டமிட கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். அப்ப அந்த வகையில என்னால ஏழுமான பெஸ்ட்ட என் புள்ளைகளுக்கு குடுக்கணும், குடுக்குறேன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாய்க்குது. என்னதான் குடுத்தாலும், இந்த உம்மா, பாப்பா 2 பேரும் சேர்ந்து புள்ளகளுக்காக ஸ்பெண்ட் பண்ற ஒரு குறிப்பிட்ட அளவு டைம். அது கொஞ்ச நேரமா இருந்தா கூட, அது வந்துட்டு மிச்சம் மிச்சம் முக்கியம் இல்லையா? அதுவும் இந்த காலத்த பொறுத்தவரைக்கும். இப்போ உம்மா, வாப்பா 2 பேரும் வொர்க் பண்ற ஆட்கள் மட்டும் இல்ல. எங்கள மாரி ஹோம் மேக்கர்ஸ், வாப்பா மட்டும் வேலை செய்றாங்க அப்டின்னா கூட, நாங்க நெறைய டைம் வந்துட்டு வேலை செஞ்சுட்டே தான் புள்ளைகளோட பேசுவோம். என்ன சரி ஒரு வேலை செஞ்சுட்டே தான் புள்ளைகள்ட்ட வேலை செஞ்சு குடுப்போம். அந்த மாரிக்கும் இல்லையா? அப்படி இல்லாம முழுக்க முழுக்க எல்லா ஃபோன அப்படியே தூரம் கட்டிட்டு, வீட்டு வேலையெல்லாம் தூரம் வச்சுட்டு, புள்ளைகளோட ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் நாங்க ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா கூட, அது மிச்சம் மிச்சம் வொர்த். இந்த ரீசென்ட் டேஸ்ல வந்துட்டு நான் ஃபீல் பண்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நெறைய நாங்க அத ரியலைஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அத சுட்டி நான் அத ஷேர் பண்ணணும் அப்டின்னே நெனச்சேன். ஒரு கண்டுக்குட்டி வீடியோல சேர்த்திருந்தேன் இல்லையா? அவங்க அவ்ளோ கியூட். என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வேலை செய்யக்கல அப்படியே என்னையோட விளையாட வார. நான் புடிக்க பார்க்கக்கல அப்படியே ஓடுற, திருப்ப வார, அந்த மாரி என்னையோட விளையாட்டே இருந்தாங்களா, எனக்கு வேலை கூட அப்படியே சுலபமா முடிஞ்சு நல்லா ஜாலியா அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இது வந்துட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், இந்த டப்பா இருக்குது இல்லையா? அது 2, 3 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்டா எனக்கு ஒரு பெரிய ஆசை. என்ட கிச்சன வந்துட்டு இயன்ற வரைக்கும் பிளாஸ்டிக் ஃப்ரீயா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு முதற்கட்டமா இப்படி ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நெனச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த டப்பா வந்துட்டு இந்த விலைக்கு நல்லா வொர்த்தா இருந்துச்சு. நான் இதோட லிங்க்க வேணுமென்றா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க பார்த்து உங்களுக்கும் பொறுமதி இருந்துச்சு அப்படின்னு நெனச்சீங்கன்னா வாங்கிக்கோங்க. சும்மாவெல்லாம் வாங்க போவேணாம். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டா யூஸ் பண்ற இந்த சீனி, தேயிலையெல்லாம் வந்துட்டு இந்த மாரி டப்பால மாத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுகள ஆர்டர் பண்ணியிருந்தேன். திருப்ப இந்த இடியாப்பமா, கொரக்கன்மா இதுக்கெல்லாம் வந்துட்டு இன்ஷால்லா பெரிய டப்பா வாங்கணும். அது வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஒரேடியா முடியாது. அத சுட்டி ஒரு மந்த்லி என்ன சரி வாங்குவோம் சில்வர்ல இந்த மாரி அப்படின்னு தான் பிளான் பண்ணிக்கிறேன். வாங்கினேன் அப்படின்னு சொன்னா கட்டாயம் உங்களோட அப்டேட் பண்றேன். பிசிக்கலாவும் நான் வந்துட்டு போயிட்டு பார்த்தேன். குறுநகைலலாம் பார்த்தேன். விலை வந்துட்டு ஆன்லைன்ல விட எனக்கு அவ்வளோ வித்தியாசமா விளங்கல. உண்மையா சொல்லப்போனா ஆன்லைன்ல வந்துட்டு எனக்கு லாபமா இருந்துச்சு. அது பிறகு தான் ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன். உங்களுக்கு பிசிக்கலா அப்படி லாபமா கிடைக்குதுன்னு சொன்னா, நீங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் பண்ணாம அந்த மாரி வாங்குறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம் மைக்கு. அடுத்தது முக்கியமா ஒரு சந்தோஷமான விஷயம் ஒண்ணு ஷேர் பண்ணணும். என்னன்னு சொன்னா, எங்க தோட்டத்துல முதல் முதலா அன்னாசி அறுவடை பண்ணினேன். அப்ப அந்த கிளிப்பை மிஸ் பண்ணாம அப்படியே ஷூட் பண்ணி வச்சேன் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி. அல்ஹம்துலில்லாண்டு இப்போ ஒரு 4 1/2 5 வருஷமா நான் வீட்டு தோட்டம் செஞ்சுட்டிருக்கிறேன். அப்ப 4 1/2 5 வருஷமா விவசாயம் செய்ற விவசாயி அப்படின்ற வகையில உங்களோட இந்த விஷயத்த ஷேர் பண்றேன். என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு பெரிய ஒரு பொருள் கிடைச்சா தான் சந்தோஷம் அப்படின்னு இல்லவே இல்ல. ஒரு ஐஃபோன் கிடைச்சா தான் சந்தோஷம். மத்தவங்க மாரி ஒரு வாகனம் வாங்கினா தான் சந்தோஷம். அந்த மாரி மட்டும் இல்ல. ஏலம்ன்னு சொன்னா, உங்கள்ட்ட ஈக்கிறத வச்சு ஒரு குட்டி நிலம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, குட்டியா ஒரு கார்டன் ஸ்டார்ட் பண்ணுங்க. பெல்கனி மட்டும் தான் நிக்குதுன்னு சொன்னா, க்ரோ பேக்ஸ் கொஞ்சம் வாங்கி, அதுல கார்டன் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஐஃபோன், வீடு, வாகனம் உங்களோட கையில கிடைச்சா உங்களுக்கு எவ்ளோ சந்தோஷம் அளிக்குதோ, அந்த சந்தோஷத்த வந்து ஒரு தளிர் உங்களுக்கு தரும். இல்லாட்டி அதுல அந்த பிளான்ட்ல பூக்குற ஒரு பூ உங்களுக்கு தரும். நீங்க பறிக்கிற அந்த காய்கள் உங்களுக்கு தரும். இன்ஷா அல்லாஹ் நான் கேரண்டி பண்ணி சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக வேண்டி வீடு வாசல் இல்லாம, வாகனம் இல்லாம தான் வாழணும். அந்த மாரியெல்லாம் நான் சொல்லல. தப்பா நெனச்சுக்க வேணாம். சில விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, வாழ்க்கைய வசதியா அப்படியே சந்தோஷமா கொண்டு போறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு லேசாயிக்கும் இல்லையா? அப்ப அந்த மாரி விஷயங்களுக்கு நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சும்மா கிடக்காது இல்லையா? அத சுட்டி நல்ல விஷயங்கள நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட மூளையே, உங்களோட டோப்பமைனே வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி, அப்படியே உங்கள வாழ்க்கையில வேற கட்டத்துக்கு இன்ஷா அல்லாஹ் எடுத்துட்டு போகும். இறைவன்ட ஆசீர்வாதத்தோட.
அப்ப கிடைச்சிக்கிற பொறுமதியான வாழ்க்கையில, இறைவன அப்படியே தொழுதுட்டு, நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டு, நல்லா தூங்கிட்டு, எக்சர்சைஸ் பண்ணிட்டு, வாழ்க்கைய அப்படியே ஆரோக்கியமா கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு தேவையானத இறைவனே அப்படியே இயற்கையே கொண்டு வந்து எங்களுக்கு சேர்த்துரும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு நான் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு போனீங்கன்னா, உடம்புல நல்ல ஒரு ஆரோக்கியமும், சுறுசுறுப்பும் வரும் இல்லையா? அந்த ஆரோக்கியம், சுறுசுறுப்பும் உங்கள நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கும். அந்த ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு தேவையான விஷயத்த எல்லாம் உங்கள்ட்ட இன்ஷா அல்லாஹ் கொண்டு சேர்க்கும். ஏன்டா அட்வைஸ் மழையிலலாம் நெறைய நனைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. பேசிட்டே அப்படியே விலாக்க முடிக்கிற டைமுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா அப்படின்னு நினைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. அந்த அளவுல ஆரோக்கியத்த அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.